அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து என்டிபிசின்னு சொல்லக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது கிராஜுவேட் லெவலுக்கான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன படிச்சிருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கடைசி தேதி, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்க போது, நம்ம சென்னை ரீஜனுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பில் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அடுத்தது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம இருந்தாங்க. இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பக்காவாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது, ரைட்டா. ஸோ இது வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் லெவல் போஸ்ட், ரைட்டா. சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 14/9/2024, ரைட்டா. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நம்ம சனிக்கிழமை வந்து எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 13/10/2024 வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இதே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/10/2024 to 15/10/2024 அப்படின்றாங்க. ஸோ டேட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் ஆஃப்டர் த க்ளோசிங் டேட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க. 13ஆம் தேதி முடியுது அப்படின்னா 14-15 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும்ன்றாங்க. டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ அப்ளிகேஷன் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 16/10/2024 வந்து 25/10/2024 வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது என்னென்ன போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்னு போட்டிருக்காங்க. இந்த டைப்பிஸ்ட்னு வருது இல்லையா, இதை தவிர மற்ற போஸ்ட்டுக்குலாம் மோஸ்ட்லி டைப்பிங் தேவைப்படாது. இந்த டைப்பிஸ்ட்னு வரதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்டா. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 8113 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா 1736 வேகன்சியும், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994 வேகன்சியும், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து 3144 வேகன்சியும், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 1507 வேகன்சியும், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து 732 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 8113 வேகன்சிக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜோன் வைஸ் வேகன்சி தான். அனெக்ஸ்ட் ஏ அனெக்ஸ்ட் பியில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோன்ற மாதிரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் வரும்போது சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஒட்டுமொத்த வேகன்சி மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஏஜ் லிமிட் அதை தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட் வந்து பார்த்துக்கோங்க 1/1/2025 இந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓசி கேட்டகரி அல்லது ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 36. எல்லா கம்யூனிட்டிக்குமே குறைந்தபட்சம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா இப்போ நீங்கள் 36 வயசு வந்து அன்ரிசர்வ்டு இடபிள்யூசி வருது அப்படின்னா, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ 36+3 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2007 வந்து நீங்கள் பிறந்திருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த டேட்டுக்கு நீங்கள் முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணுன்றத டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ரிலாக்ஸேஷன் இங்கேயே இருக்குது பாருங்கள். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், எஸ்எஸ்டிக்கு 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான 10 வருஷத்துக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சரி, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அனெக்ஸரி 7 கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரியோட ஒரு சில போஸ்ட்டுக்கு டைப்பிஸ்ட் வந்து டைப்பிங் வந்து தேவைப்படுது நான் சொன்னேன் இல்லையா, அது பின்னாடி கொடுத்துருப்பாங்க, நான் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் கேண்டிடேட் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் த சில கேண்டிடேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. மற்றவர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 400 ரூபா ரீஃபண்ட் ஆகிடும், ரைட்டா. எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபீமேல் பெண்கள், 3ஆம் பாலினத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகளாக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஸோ இந்த 250 ரூபாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ். இது ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க, ரைட்டா.
சரி, ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்னும் நம்ம பார்க்கல. அனெக்சரி 7க்குன்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் லிமிட் பார்த்துருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கொஷின் இருக்குது. ரைட்டா? இதில் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 30 இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் 40யும் மேத்தமெட்டிக்ஸ் 30யும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து ஒரு 30 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு 90 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டியூரேஷன் 90 மினிட்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ எக்ஸாம் நடக்குன்றாங்க. நெகட்டிவ் மார்க் வழக்கம் போல தான் இருக்குது. there will be negative mark and 1/3 marks shall be deducted for each wrong answer அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து நடக்கும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி தான். அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் வந்து இருக்குமோ அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2 அப்படின்றது வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ இதுக்கான சிலபஸ் டீட்டெயில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ட் லிஸ்ட் வந்து 15 டைம்ஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதபடி 15 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து கேண்டிடேட் அலோவ் பண்ணுவாங்க. இது ஒரு 90 மினிட்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 50, மேத்தமெட்டிக்ஸ் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் ஒரு 35 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 120 கொஸ்டினுக்கு வந்து ஸ்டேஜ் 2 சிபிடி எக்ஸாம் இருக்குது. இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ரைட்டா? பார்த்துக்கோங்க. இதுக்கான சிலபஸும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? அதேமாதிரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த டைப்பிங் முடிச்சவங்களுக்கு சில போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. அதுவும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்டேஜ் 1 சிபிடி, ஸ்டேஜ் 2 இது காமன் ஆல் போஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் வரதுலேயே அவங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ இது வந்து இவங்களுக்கு மட்டும் தான் 3 ஸ்டேஜ் இருக்குது. மற்றவங்களுக்குலாம் 2 ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? நார்மலைசேஷன் மார்க் ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுலாம் கண்டிப்பாக வந்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன சைஸில் வந்து அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் இது மாதிரிலாம் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப்சைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சதர்ன் ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அனெக்சரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அனெக்சரி ஏக்கு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அனெக்சரி ஏ பாருங்க, போஸ்ட் பேராமீட்டர் போட்டிருக்காங்க. இதை வந்து அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது டிக்கெட் சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தா போகிறோம், அதில் இது ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணுன்றாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது ஈக்குவலண்ட்டாக இருக்கணுன்றாங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கணுன்றாங்க. இந்த டைப்பிஸ்ட் 2 வருது இல்லையா? ஸோ இது வந்து டிகிரி அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும். டைப்பிங் வந்து நீங்கள் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்றாங்க. இந்த டைப்பிஸ்ட் வரதுக்கு மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அவங்க வைக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அது மட்டும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. வேகன்சி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரீஜனுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னை ரீஜனுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒட்டுமொத்தம் தான் 8000 சில்லற. நம்ம சென்னை ரீஜனுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மும்பை, இப்போ ராஞ்சி, பாட்னா, சென்னை முன்னாடியே போயிடுச்சோ. மும்பை, மால்டா, கொல்கத்தா, ஜம்மு, ஸ்ரீநகர், கோராக்பூர், அதான் சென்னை. பாருங்கள், சென்னை ரீஜனுக்கான வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 436 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 155 வேகன்சி வந்து சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்துருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியருக்கு வந்து ஒரு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்களா? 9 வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைப்பிஸ்ட் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஐசிஎஃப்பில் வந்து ஒரு 25, அதேமாதிரி எஸ்ஆரில் பார்த்திங்கன்னா 144 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சீனியர் டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐசிஎஃப்பில் ஒரு 19, எஸ்ஆரில் ஒரு 76 போட்டிருக்குங்க. ரைட்டா? இது வந்து பிரித்து கொடுத்துருக்காங்கப்பா, கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம சென்னை ரீஜனுக்கு மட்டும் 436 வேகன்சி வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், வேகன்சி பார்த்தாச்சு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. CBT 1, CBT 2 இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கிராஜுவேட் லெவலில் கிராஜுவேட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து நான் டெக்னிக்கல் தான், எனி டிகிரி எலிஜிபிள். நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த தேர்வை எழுதுங்க. இதுக்கான சிலபஸ் எல்லா விவரங்களுமே நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு இந்த ஜாப் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆன்லைன் எக்ஸாமில் இந்த கொஷின் வந்து இங்கிலீஷில் ஒரு மாதம், தமிழில் ஒரு மாதம், தமிழ் மீடியம் தமிழில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு சில பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கலாம். சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. இங்கிலீஷ் இஸ் த டிஃபால்ட் லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ்ன்றது எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக வந்துடும். இன்கேஸ் த கேண்டிடேட் விசஸ் டு சூஸ் எனி அதர் லாங்குவேஜ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இருக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதர் லாங்குவேஜ் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் தமிழ் மீடியத்தில் ஏதாவது உங்களுக்கு கொஷின் தேவைப்படுது, தமிழ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து தமிழில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், அந்த அசாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. இதில் நான் தமிழ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜை போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, அதாவது தமிழில் எழுத நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து அப்ளை பண்ணும்போது அது கேட்கும், ரைட்டா. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் தமிழை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் வந்து தமிழ்லேயே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் தமிழில் கூட அந்த கொஷினை வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம டிஎன்பிசியில் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கொஷின் கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஆங்கிலத்தில் இருப்பதே இறுதின்னு சொல்லுவாங்கள்ல. தமிழ் ஏதாவது சில மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம வந்து ஆங்கிலத்தில் இருப்பதே இறுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆங்கிலத்தில் இருப்பதே இறுதி. பட் இருந்தாலும் உங்களுக்கு தமிழில் கொஷின் வேணும்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்லையுமே கொஷின் வரும், ரைட்டா. நன்றி, வணக்கம்.